டிரான்ஸ்பாரம் தான் வந்து இந்த வீரந்தடல் மக்கள் வந்து அவங்க சொந்த கை காசுல ஒவ்வொரு குடிக்கு 500 ரூபா வசூல் பண்ணி அதை வந்து இங்க இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து இந்த டிரான்ஸ்பார்மரை அமைச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பார்மரை இப்ப திறந்து வைக்கிறதுக்கு 3 மாசம் ஆச்சு. இதை அமைச்சு 3-4 மாசம் ஆச்சு. இதை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம மானாமந்திர சட்டமன்றத்தோட எம்எல்ஏ தமிழரசி வரணுமா? அவங்க டேட் கொடுத்தா மட்டும்தான் திறக்க முடியுமா? பொதுமக்கள் காசை வசூல் பண்ணி இதை திறந்து பொதுமக்களுக்காக இதை செய்யறதுக்கு துப்பு இல்லாத அரசு இதுக்கு வந்து எம்எல்ஏ எதுக்கு வரணும்? எம்எல்ஏ ஃபண்டுல இருந்து செஞ்சிருந்தா எம்எல்ஏ வரலாம். பொதுமக்கள் ஃபண்டுல செஞ்சு விட்டு பொதுமக்களை வச்சு திறந்து விட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடாம இது எதுக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் இப்படி வச்சிருக்காங்க? கேட்டா எம்எல்ஏ வரணுமா? அரசு அதிகாரிகள்ட்ட போன் பண்ணி கேட்டோம்னா ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. இந்த லட்சணத்துல உங்களுடன் முதலமைச்சரா, உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லி ஒரு திட்டத்தை வேற கேடுகட்ட அரசு கொண்டு வந்துருச்சு. இதுல எந்த ஒரு பயனும் இல்ல அந்த திட்டத்தினால. இப்ப அதிகாரி யாருக்கு போன் அடிச்சாலும் யாருமே போன் எடுக்கிறது. அப்புறம் எப்படி நேர வீட்டுக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்தையும்? இந்த டிரான்ஸ்பாரத்தை இன்னும் 1 வாரத்துக்குள்ள திறக்கலைன்னா ரொம்ப பெரிய போராட்டத்தை வந்து இந்த மக்கள் ஊர் மக்கள் திரட்டி நாங்க பிஜேபி சார்பில் கண்டிப்பா செய்வோம். வர்ற திங்கக்கிழமை அது நடக்கும். நீங்க அதுக்குள்ளேயும் அதிகாரிகள் செவிச்சாச்சு இது என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும். 2000 இந்த சாலை வசதியை பாருங்க. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசு நாங்க வந்து ஜெயிச்சு வந்தோம்னா இந்த ஊருக்கு வந்து நாங்க அழகா தார் ரோடு போட்டு தரோம்னு சொன்னாங்க. இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாலையில பாருங்க, ரோடு பூரா பனைமரம் முளைச்சு கிடக்கு. ரோட்ல பனைமரம் முளைச்சு இதை வெட்டுறது கூட ஒரு நாதி இல்ல. இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் பாரத பிரதமர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்க நடக்குதுன்னே தெரியல. அப்ப அம்புட்டையும் என்ஆர்சியில போட்டு காசு சும்மா சும்மா எடுத்துக்கிட்டு இந்த பனைமரத்தை பாருங்க. பனைமர தோப்பா இது ரோடா பனைமர தோப்பா பாருங்க. ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு வசதியை செஞ்சு கொடுக்காத அரசு எதுக்கு இருக்கு இந்த நாட்டுல? அதனால இது வந்து அரசு அதிகாரிகள் கவனத்துல கொண்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்துல வைக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட 5 தடவை 6 தடவை மனு கொடுக்கறது எதுக்கு? மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களோட குறையை தீர்க்கறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அவங்களே கண்டுக்கிறாம அந்த மக்கள் எங்க போவாங்க? அதனால இதுக்கு கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துருங்க. இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி மூலமா எங்க தரும போராளி எச் ராஜா அப்புறம் எங்க மாவட்ட தலைவர்லாம் வச்சு மிகப்பெரிய போராட்டம் இங்க நடக்கும். இதை வந்து கருத்துல கொண்டுங்க. நன்றி, வணக்கம்.